ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாக்யலட்சுமி பார்க்க போகிற பாக்யலட்சுமியில் நம்ம செலியன் இருக்காரு பாட்டிக்கிட்டே கோபிகிட்டே பேசிகிட்டு இருக்கா. அப்போ கோபி என்ன சொல்கிறான்னா, என் பொண்ணுக்கு பையன் பார்க்க வேண்டியது தான், அதுவும் நிறைய படிச்சிருக்கணும், வெல் செட்டில்டாக இருக்கணும், நிறைய வசதியானவனாக இருக்கணும், கார் வச்சிருக்கணுங்கிறாங்க, பங்களா வச்சிருக்கணுங்கிறாங்க. இது எப்படி இருக்குது தெரியுமா? மாப்பிள்ளை சொம்பு கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணிப்பாரான், அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க. கடைசியில் என்னடா அது என்னை வெட்டி கூறு போட பார்க்குறீங்களாங்கிற மாதிரி இருக்குது நம்ம இனியாவோட ரியாக்ஷன். சரி, இதெல்லாம் ஓகேப்பா, நீங்கள் இவ்வளோ எதிர்பார்க்குறீங்க, பையன் வீட்டிலேருந்து ஏதாவது எதிர்பார்த்தா மட்டும் வரதட்சணைங்கிறீங்க, இது ரொம்ப தப்பு இல்லையா? நீங்களும் அந்த மாதிரி எதிர்பார்க்காதீங்க, படிச்சிருந்தா போதும், குணமானவனா போதும்னு நினைங்க. வசதி வாய்ப்பை பார்த்து முக்கால்வாசி பேர் ஏமாந்து போகிறாங்கயா, அதுக்காக ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தோம். ஃப்ரீ அட்வைஸ் கொடுத்தா தான் நாட்டில் முக்கால்வாசி பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். இங்கே இந்த பிரச்சனை போயிட்டுருக்க, நம்ம பாக்கியாவை தேடி ஆண்டவேல் ஆப்பு வருது, வந்து நின்று ஏதோ புதுசாக சேகருங்கிறாங்க, துபாயுங்கிறாங்க. என்னடா நடக்குது இங்கே? நீ எங்கேருந்து வந்தா எனக்கு என்னடா அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. கடைசியில் பார்த்தா என்னோட ரெஸ்டாரண்ட்டை தர முடியாதுன்னு சொல்லி அனுப்பிவிட்டாங்க. டே, என்கிட்ட சலசம் பண்ணவே உங்கள் அப்பா அம்மா பெற்று வச்சுருப்பாங்களாடா, அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுங்க இவங்களோட டைலாக்கு. கடைசியில் வந்துட்டு நான் எப்படியாவது அதை வாங்காமல் உடைய மாட்டேன், நான் நினச்சா அதை அடையாமல் விட மாட்டேன், இந்த வீர வசனத்துக்கு ஒன்றும் குரலடா, காற்று எல்லா பக்கமும் வீசும் தம்பி, உன் பக்கம் வீசுங்கிறதுனால ஓவராக ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரெஸ்டாரண்ட்டை என்னால் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல, நம்ம எல்லையில் ஒரு பக்கம் என்னம்மா மிரட்டுறானுங்களா சொல்லுங்கம்மா பார்த்து சொல்கிறாரு. அந்த டைம் பார்த்து ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பான்னு சொல்கிறாங்க. கண்ணா, நான் சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக இருப்பேன், சாக்கடை முன்னாடி இல்லைன்னு சொல்லிட்டு பஞ்சு டைலாக்லாம் பயங்கரமாக விட்டு வேற லெவலில் அடிக்க இறங்கிட்டாரு. தம்பி வேணாப்பா, இந்த அடிதடி நமக்கு ஒத்து வராதுப்பான்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. அங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, எப்படியாவது கோபியை வச்சு பிளான் பண்ணுறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்